ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று இரவு ரஜினி சார் துரந்தர் செகண்ட் பார்ட் படத்தை குறித்து அவருடைய அந்த பதிவுகள் பதிவிட்டிருந்தார். ஸோ அவருடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு இந்த ட்வீட் பயங்கரமாக வைரலாக போயிருந்தது. வாட் எ ஃபிலிம், துரந்தர் செகண்ட் பார்ட், ஆதித்யா தார் பாக்ஸ் ஆஃபீஸ் காப் பாப். Many congratulations to Ranveer and the entire cast and crew. A must watch film for every Indian. ஜெய் ஹிந்த் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. அவருடைய இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 5 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்குங்க. 30,000 ரீபோஸ்ட் போயிருக்கு. 1,60,000 மேலே லைக்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி ரஜினி சார் போட்டிருக்காரு. அவர் மனசில் இருந்ததை அவர் பதிவிட்டிருக்காரு. அதற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பா அப்படின்ற மாதிரி இந்திய லெவலில் ஒரு பெரிய எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த படத்தோட இயக்குனர் அதுக்கு அவர் நன்றிகள் எப்படி தெரிவிச்சிருக்காருன்றது தான் ஹைலைட்டு. கொஞ்ச நேரத்தில் அவர் அதுக்கு நன்றிகள் தெரிவிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் வி ஆல் grown up measuring entertainment with just one benchmark, you making us while whistle, laugh, cry and feel larger than life for decades and still doing with the same swag and grace. That's pure magic அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அதே போல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தை மஸ்ட் வாட்ச்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் மொமெண்ட் என்னோடய லைஃப்பில் அப்படின்றதெல்லாம் அவர் போட்டிருக்கிறது பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீம், அதாவது ஒரு பெரிய ட்ரீம், உங்ககிட்டேருந்து ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குறதுன்றது இதுங்க வார்த்தைகளே இல்லை. இது நான் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட்ஸ் நான் சொல்கிறேங்க சார். என்டர்டெயின்மெண்ட்ன்ற வார்த்தைக்கு பல டெக்கேட்ஸாக நீங்கள் தான் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கீங்க. லவ் யூ சார் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். இதுதான் ஹைலைட்டு. ஸோ தென்னிந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போட்டிருக்காங்க. ராம் சரணில் ஆரம்பித்து SS ராஜமௌலிலேருந்து அல்லு அர்ஜுன் வரைக்கும் எல்லாருமே இந்த படத்தை பாராட்டிருக்காங்க. மகேஷ் பாபுலேருந்து எல்லாருமே இந்த படத்தை பாராட்டியிருந்தாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து முதல் நாளாக இப்போ ரஜினி சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் 4 நாளில் 760 கோடிக்கு மேலே வசூலுக்கு வச்சிருக்கு. ஸோ 4 நாளில் இவ்வளோ கோடின்றதுலாம் சர்வசாதாரணமாக இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட் அடிக்குது. இத்தனைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சர்டிஃபிகேட்டு. அதே போல் படம் 4 மணி நேரம் ரன் டைம், படம் பெருசாக ஓடாதுன்ற மாதிரிலாம் விமர்சனம் வந்தது. அதேமாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த படம் ரிலீஸே ஆகலை, அங்கே வார் நடந்துருக்கனால எந்த தேட்டரும் அங்கே ரன் ஆகலை. அப்படி இருக்கும்போது இந்த படம் அப்படின்னு தட்டி தூக்கி இருக்குனாக்கா பெரிய விஷயம். அதை தான் NDTV சீனியர் எடிட்டர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இந்த ட்வீட் எப்படி அவர் புகழ்றாருன்னா, திஸ் இஸ் பிகர் தென் ஆஸ்கர் அப்படின்ற மாரி போட்டு அவர் ஒரு பக்கம் புகழ்றாரு. ஸோ ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் ரஜினி சார்கிட்ட அப்படியே அந்த பாஷா அந்த மொமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருந்தார். தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் கிட்ட அவர் கையை பார்த்தீங்கன்னா அவர் முத்தம் கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு காலையிலேருந்து வைரலாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.